தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 6வது முறையாக கட்சி தாவுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 6வது முறையாக கட்சி தாவுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை. இவர் ஆரம்பத்தில் புதிய தமிழகம் கட்சியில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். பின்பு புரட்சி பாரதம் கட்சியில் இணைந்தார். விடுதலை சிறுத்தை கட்சியில் பின்பு இணைந்தார். அந்த கட்சியின் சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். பின்பு அந்த கட்சியிலிருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். அந்த கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றினார். பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ப. சிதம்பரத்தின் தீவிர ஆதரவாளராக மாறினார். கடந்த முறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். ப. சிதம்பரம் தயவால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவியேற்றார். இவர் பதவியேற்ற பிறகு கோஷ்டி பூசலுக்கு பஞ்சமில்லை. தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடனா திமுகவுடனா கூட்டணி யாருடன் என்ற ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. மதில் மேல் புனையாக உள்ளது. தற்பொழுது செல்வ பெருந்தகை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். ஆகவே அவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. செல்வ பெருந்தகையை மாற்ற காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. இந்த சூழ்நிலையில் செல்வ பெருந்தகை திமுகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வருகின்றன. ஏற்கனவே 5 கட்சியில் இருந்தார். தற்பொழுது 6வது முறையாக கட்சி தாவ உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டால் அவருக்கு காங்கிரஸ் கட்சியில் எதிர்காலம் கிடையாது. ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடையாது என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தலைவர் பதவியும் இழந்துவிட்டால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் காங்கிரஸ் கட்சியில் கேள்விக்குறி. ஆகவே தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் திமுகவில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் OPS திமுகவில் இணைந்ததை போன்றே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையும் திமுகவில் இணையலாம் என்று கூறப்படுகிறது.